ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் அண்ட் அட்வைஸு. ஏன்னா நம்ம கேக் பண்ணும்போது ஐசிங் பண்ணும்போது நிறைய வேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணி ஒவ்வொரு டைம் இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி வச்சா கேக் க்ரம்ஸ் இந்த மாதிரி கேக் பால்ஸு, கேக் பாப்ஸு, அதே மாதிரி ரம் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்யலாம் பாருங்கள். எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ சாக்லேட்டியாக இருக்குதுன்னு. இது ஒவ்வொன்றா 50 ருபீஸ்க்காக சேல் பண்ணலாம். ஏன்னா இதோட நம்ம இந்த இந்த ரெசிபி பண்ணும்போது நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அது வெரைட்டிஸ் பொறுத்து தான் நம்ம சேல் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு நல்லா அவங்களோட பர்த்டேஸ்க்கெல்லாம் வைக்கலாம். ஏன்னா இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோவில் நான் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் மட்டும் போட மறக்காதுங்க. ஏன்னா இந்த ரெசிபி அடுத்தடுத்து இன்னொரு 10 பேருக்கு போய் ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட ஃபுல் லென்த் வீடியோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா